வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மீன் ஆனந்தம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சட்டி அடுப்பில் வச்சு சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னா வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம். அடுத்தது இப்போது வெங்காயம் தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய். அது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு. இது புளி கிடையாது, மிளகாத்தூள் கிடையாது, எதுவுமே இல்லைங்க. மஞ்சத்தூள் சீரகத்தூள் அவ்வளோதான், வேறு எந்த ஒரு மசாலாவும் இல்லை. அதுக்கு சோம்பு சீரகத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, இப்போ அதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ எல்லாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது தக்காளி ஒரு 3 தக்காளி நான் சின்ன மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கிறேன். இது பச்சை மிளகா ஒரு 10 பச்சை மிளகா, 4 வெங்காயம், அதையும் நம்ம போட்டுக்கலாம். கருவேப்பிலை சிறிதளவு கருவேப்பிலை. இது எல்லாம் அது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வரட்டும். இதுதான் டிஃப்ரெண்ட்டான இதுக்கு புளிப்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா எலுமிச்சம்பழம் சாறு மட்டும்தான். இதுன்னா நல்லா இருக்குமான்னு நினைக்காதீங்க. நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்காரருடைய சமையல் இது, என்னுடைய சமையல் இல்லை. இப்போது உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உரப்புக்கு பச்சை மிளகா மட்டும்தான் 10 பச்சை மிளகா போட்டிருக்கு. அது நான் வைக்கல, எங்கள் வீட்டுக்காரர் தான் வச்சார். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கரண்ட்டு போயிடுச்சிங்க. கரண்ட்டு போனதுனால ஒன்றும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்படி தான் அப்பப்போ கரண்ட்டு போய் எடுத்துடுறாங்க. இப்போ இதுக்கு ஒரு மூடியை போட்டுடலாம். ஒரு மூடியை போட்டு அது நல்லா கொதித்து வரட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்க்க. இப்போது 10 நிமிஷம் முடிஞ்சிடுச்சிங்க. இப்போ மூடியை திறந்துட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், தேங்காவை ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காவை ஊற்றி விட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா அது கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வரட்டங்க. மூடி போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிடுச்சிங்க. பாருங்கள், மாஷால்லாம் நல்லா ஜோராக நல்லா ஆணம் கொதித்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மீனை போட்டுக்கலாம். நம்ம பாறை மீன் தான் எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கிலோ, அதை போட்டுக்கலாம்.
நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த ஆணம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? மீன் போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சிங்க. இப்போது அதுக்கு தேவையானது லெமன் ஜூஸ் 2 பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை இப்போ அதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் எங்களுக்கு சொல்கிறீங்க. சரியா? இப்போ மூடியை போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டாச்சு, முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.